இன்றைக்கி நம்ம சேனலில் சவ் சவ் கூட்டு செய்ய போகிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ சவ் சவ் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ நம்ம சவ் சவ் வேகிறதுக்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஏற்கனவே தண்ணி விடும், நம்ம ஒரு அரை கிளாஸ் மட்டும் ஊற்றினா போதும். இப்போ வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 கீத்து அளவில் உள்ள தேங்காய் எடுத்துருக்கேன் பொரியலுக்கு. அது கூட 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். இது 3 சேர்த்து தண்ணி விடாமல் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். வாங்க திறந்து பார்த்துக்கலாம். சவ் சவ் நல்லா வெந்துருச்சு. நம்ம விட்டு தண்ணிக்கும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், டக்குன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சமையலும் சாப்பாடும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.